இன்னைக்கு வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்து ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க. ரோஹித் சர்மா கூட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் திரையுலகத்தில் மிக பிரபலமான ஒரு நபர், இதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய உணர்வு என்னவா இருக்கு? சப்போர்ட் இந்தியன் ஆர்மி 100%. ஆமாம், என்னுடைய சப்போர்ட் இருக்கு இந்தியன் ஆர்மிக்கு. சரியானதானா இந்த நிலை? சரிதானா? இது தொடர் போர் வேணுமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? போர் வேணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. படம் நல்லா இருந்தா ப்ளஸ் ஆயிடுது. ஓடிடி என்னதான் இருந்தாலுமே ஒரு நல்ல சினிமா வந்து மக்கள் வந்து தியேட்டர்ல தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 15 நாள் கழிச்சு ஓடிடியில் வரப்போது நம்ம பார்த்துக்கலான்னு எந்த ஃபேமிலியுமே விடலையே. எல்லாருமே அது ஸ்ட்ராங்காக தியேட்டர் கண்டென்ட்டான. பட் அதை தாண்டி மக்கள் வராங்க இல்லையா? அதை தாண்டி அது ஒரு ரீசன் இருக்கு. அது ஒரு ரீசன் இருக்கலாம். ஓடிடி வந்து 28 டேஸில் 31 டேஸில் அவங்க போடுறாங்க இல்லையா? அது ஒரு ரீசன். பட் இதுங்க கட்டணம் அதிகம் கிடையாது. இல்லைங்க, கட்டணம் தியேட்டர் பேசும். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ். கர்நாடகாவில் வந்து ரேட் ஃபிக்ஸிங் கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸில் நம்ம இதில் வந்து ஓரளவு எல்லாமே ரேட்டு ஃபிக்ஸட் ரேட், அதனால ஒன்றும் பாதிப்பு